படிக்கிறா இவ? கண்டுபிடிக்கிறேன். மலரு, குழாயில நல்ல தண்ணி வர நேரம் போய் தண்ணி எடுத்து வைப்போ. தண்ணி நின்னுட போகுது புள்ள. சீக்கிரம் வந்து எடுத்து கொடுவா. குடிக்க தண்ணி இல்லாம போயிட போகுது. வா. அத்தனையும் மாற எழுதின காதல் கவிதைகள், காதல் கடிதங்களா? சோகமா இருக்கும் போதெல்லாம் இதத்தான் எடுத்து வச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கியா? இதுதான் உனக்கு நிம்மதியை தேடித்தர மருந்து, அப்படித்தானே? இருடி, உன் நிம்மதிக்கு ஒரு நாள் நான் தீய வைக்கிறேன். அம்மா குடுக்கற மாதிரி வருமாடா? வாங்கிக்கன்னு சொல்றேன்ல. கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைச்சு அவர்கிட்ட சிரிச்சு பேசி சகஜமா பழகணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா அவருக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லையே. அவர் உன்னை ஃப்ரெண்டா கூட நினைக்காம இருக்காரே. ஒருவேளை ஃப்ரெண்டா கூட இருக்க வேண்டாம்னு நினைக்கிறாரோ? இருக்கலாம். இனிமே நீ விலகியே இரு. நீ ஏன் எதிர்பார்க்கிற? எதிர்பார்க்கறதுனால தானே ஏமாற்றமே. அவர் யாரு உனக்கு? நீ அவர்கிட்ட எதிர்பார்க்கறதுக்கு? இனிமே எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. தூங்கிட்டாங்களோ? இவங்கள பார்த்து பேசலான்னு அவசர அவசரமா வந்தோம். ஆனா இவங்க தூங்குறாங்களே, என்ன பண்றது? ஏங்க, எக்ஸ்கியூஸ் மீ, தூங்கிட்டீங்களா? ஹலோ, ஏங்க ஒருவேளை போயிருப்பாரோ? இன்னும் நீங்க தூங்கலையா? நல்ல வேலை தூங்கிட்டீங்களோன்னு நினைச்சேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் பேசலாமா? எனக்கு தூங்கணும், தூக்கம் வருது. ஏங்க, ஒரு 5 நிமிஷம் தாங்க. என்ன விஷயம்னு மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க தாராளமா தூங்கலாம். நான் தொந்தரவு பண்ணல.
மத்தியானம் நடந்த விஷயத்துக்காக நான் ரொம்ப வருத்தப்பட்டேங்க. அம்மா ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க கிட்ட நான் சாப்பாடு வாங்காம போயிருந்தா கண்டிப்பா வீட்டுக்கு வந்து பெரிய பிரச்சனை பண்ணிருப்பாங்க. அப்போ உங்க அம்மா மட்டும்தான் பிரச்சனை பண்ணுவாங்க. என்ன அசிங்கப்படுத்தினா நான் அமைதியா இருக்கணும். என்ன சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா அதுவே வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதனால்தான் நான் அப்படி பண்ணன்ற உண்மையை நீங்க ஏத்துக்குவீங்க. அதனால்தான் நான் எதுவுமே சொல்லாம அம்மா கொடுத்த சாப்பாடை வாங்கினேன். நீங்க நீங்க எனக்கு தினமும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறீங்க. ஆனா அவங்க இன்னைக்கு பிரச்சனை பண்ணணும் தான் விதாண்டவாதமா கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அது எனக்கு நல்லா தெரியுதுங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க நீங்க கொடுக்குற சாப்பாடை வாங்க முடியும்? பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் அம்மா கொடுத்த சாப்பாடை வாங்கினேன். மற்றபடி நான் இன்னைக்கு பண்ணது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சாரிங்க, சாரி. நான் வேணும்னே இந்த மாதிரி. இத பாருங்க, நீங்க யார்கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா எனக்கு என்ன? அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் வருத்தப்பட மாட்டேன். அவங்க உங்க அம்மா, உங்களை பாத்துக்கிறதுக்கான எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. உங்களுக்கும் எனக்கும் நடுவில் என்ன இருக்கு? நான் ஏன் வருத்தப்படணும் சொல்லுங்க? ஐயா ரொம்ப கம்பல் பண்ணி சொன்னாருன்னு தான் நான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தேன். இனிமே அதை அத்தையே கொடுப்பாங்கன்னா எனக்கு அலைச்சல் மிச்சோன்னு நான் சந்தோஷப்படுவேனே தவிர வருத்தப்பட ஒண்ணுமே இல்லை. நீங்க தேவையில்லாம வருத்தப்படவும் வேண்டாம், மன்னிப்பு கேட்கவும் வேண்டாம். நான் அதை பத்திலாம் யோசிக்க கூட கிடையாது. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நான் இப்பவா தூங்கலாமா? தேங்க்ஸ். குட் நைட். நம்மளை அசிங்கப்படுத்திட்டு அவங்க கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இப்ப வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. என்ன ஒரே புழுக்கமா இருக்கு. கரண்ட் போயிடுச்சா? இவனுங்க வேற மனுஷனுங்க நிம்மதியா தூங்குற நேரத்துல கரண்ட புடிங்கி விட்டுருவானுங்க. இந்த ரூம்ல வேற காத்தே வராதே. இன்னைக்கு ராத்திரி தூங்குன மாதிரிதான். இவங்க எங்க போனாங்க? கட்டில் தானே படுத்திருந்தாங்க. இப்போ ஆளை காணோம். கரண்ட் இல்லாத நேரத்துல எங்க போனாங்க? போய் தேடி பார்ப்போமா?
லைட் எரிஞ்சிருச்சு. மணி அடிக்க காணுமே. மணியும் அடிச்சிருச்சு. ஐயா வெற்றி, சொல்லுங்க அப்பச்சி. வீட்டுல கரண்ட் போயிடுச்சியா? ஆமாங்க அப்பச்சி, எந்திரிச்சு உட்காந்துட்டு தான் இருக்கோம். ஈபிக்கு போன் அடிச்சு கேட்டேயா, அவங்க இப்போதைக்கு கரண்ட் வரான்னு சொல்லிவிட்டாங்க. அந்த ரூம்ல கரண்ட் இல்லாட்டி காத்தும் வராது ஒண்ணும் வராது, வெக்க அடிச்சு கிடக்கும்யா. 2 பேரும் எப்படியா தூங்குவீங்க? அதாங்கய்யா எனக்கும் தெரியல. பேசாம நீயும் மலரும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மாடியில போய் தூங்குங்க. என்னங்கய்யா? ஆமாய்யா, 2 பேரும் போர்வதலாவணி எடுத்துக்கிட்டு மாடியில போய் தூங்குங்க. நல்லா காத்து வரும். ரூமுக்குள்ளேயே எம்புட்டு நேரம் உறங்காமையே 2 பேரும் கிடப்பீங்க. போங்க, மாடியில போய் நல்லா தூங்குங்க. ஐயா, என்னையா? போன் அவங்க கிட்ட கொடுக்குறேன், நீங்களே ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. சரியா, குடு. ஏங்க, ஐயா பேசுறாரு. சொல்லுங்க ஐயா. அத்தா மலரு, கரண்ட் காலையில தான் வருமா. ஃபேன் இல்லாட்டி அந்த ரூமுக்குள்ள வெக்க அடிக்கும் தா, மூச்சு புட்டிக்கிட்டு வரும். பேசாம போர்வதலாவணி எடுத்துக்கிட்டு 2 பேரும் மேல போய் படுத்து தூங்குங்க. இல்லைங்கய்யா, பரவாயில்ல, இருக்கட்டும், நான் இங்கேயே படுத்துக்கிறேன். ஏத்தா, நான் தான் சொல்றேன்ல, எம்புட்டு நேரம் தான் 2 பேரும் முழிச்சுக்கே கிடப்பீங்க. போத்தா, போய் வெற்றி நீ மாடியில படுத்து தூங்குங்க. என்னத்தா? சரிங்கய்யா. சரி, வெற்றிட்ட போன கொடு. என்னங்க? ஐயா, டேய் மலர்கிட்ட பேசிட்டேன்டா, சரின்னு சொல்லிருச்சு. 2 பேரும் மாடியில போய் நல்லா தூங்குங்க. சரியா, நான் போன வச்சிடுறேயா? சரிங்க. வரீங்களா? மணி 1:30 ஆகுது. இங்க யார்கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா எனக்கு என்ன? அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் வருத்தப்பட மாட்டேன். மணி 4:20 ஆகுது. என்னாச்சு? ஏன் தூங்காம உட்கார்ந்திருக்காரு? என்னங்க? என்னங்க, ஏதாவது வேணுமா? எதுவும் வேண்டாங்க. என்னாச்சு? ஏன் தூங்காம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைங்க. இல்லைங்க,
நீங்க தூங்காம ரொம்ப நேரமா எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னாச்சு சொல்லுங்க. இன்னைக்கு நடந்ததை நினைச்சு பார்த்து தூக்கம் வரலங்க. உண்மை சொல்லட்டுங்களா? இன்னைக்கு அம்மாவும் நீங்களும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தப்ப யாருக்கிட்ட வாங்குறதுன்னு எனக்கு தெரியாம அப்படியே நின்னுட்டேங்க. அம்மா என் மேல ரொம்ப பொசசிவா இருக்காங்க. அவங்க கிட்ட வாங்கலைன்னா கோச்சுக்கிட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனா உங்ககிட்ட சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு தான் அம்மா கிட்ட வாங்கினேன். நான் அப்படி பண்ணது உங்களை காயப்படுத்திருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வேற வழி தெரியலங்க. அம்மாவையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, உங்களையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா 2 பேரும் என்னால பேலன்ஸ் பண்ண முடியலங்க. என்ன மன்னிச்சிருங்க. என்னங்க, அதுக்காகவா இவ்வளவு நேரம் தூங்காம உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆமாங்க, உங்களை காயப்படுத்திட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சியில எனக்கு தூக்கம் வரல. என்னோட மன்னிப்பை நீங்க ஏத்துக்கலானதும் சொன்னா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சுதானே அப்படி பண்ணோம். ஆனா இப்ப எல்லாமே தலைகீழ ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்குங்க. சாரிங்க. ஏங்க, இதுக்காகவா தூங்காம இருக்கீங்க? வாங்க வந்து படுத்து தூங்குங்க. என்னையும் மன்னிச்சிடுங்க. நானும் அப்படி பேசிருக்க கூடாது. ஏதோ ஒரு கோபத்துல பேசிட்டேன். ஐம் சாரி. இல்லைங்க, நான் தான் சாரி. இல்லங்க, நான் தான் சாரி. நான் புரிஞ்சுப்பேன்னு நம்பிதானே நீங்க அப்படி பண்ணீங்க. நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். என்கிட்ட வாங்காம வேற யார்கிட்ட வாங்குனீங்க? அத்தை கிட்ட தானே. அதுக்கு எதுக்கு நான் கோவப்படணும் சொல்லுங்க? அத நான் அப்பவே புரிஞ்சிட்டு இருந்திருக்கணும். அத புரிஞ்சுக்காதது ஏன் தப்புதான். அத நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. வந்து தூங்குங்க. மணி 4:30 ஆகுது. நானாவது வீட்டுல தான் இருப்பேன். ஆனா நீங்க காலையில எந்திரிச்சு வேலைக்கு போகணும்ல. போங்க, போய் தூங்குங்க. என்ன நீங்க மன்னிச்சிட்டீங்கல்ல? நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கன்னா நானும் உங்களை மன்னிச்சிட்டேன் தான். நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்களா? நான் உங்களை எப்பவோ மன்னிச்சிட்டேங்க. அப்ப நானும் உங்களை மன்னிச்சிட்டேன். வந்து நிம்மதியா படுத்து தூங்குங்க. படுத்து தூங்குங்க. ம். ஏங்க, நிஜமாவே என்ன மன்னிச்சிட்டீங்களா? இல்ல நான் தூங்குறதுக்காக அப்படி சொன்னீங்களா? நீங்க என்ன நிஜமாவே மன்னிச்சிட்டீங்கன்னா நானும் உங்களை நிஜமாவே மன்னிச்சிட்டேன் தான். சரி, தூங்குங்க. குட் நைட். குட் நைட். மணி 5:30 ஆயிடுச்சா?